தற்போது சென்னை பாரிமுனையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் தமிழகத்திற்கு நீட் தேர்வில் இருந்து விலக்கு கோரி போராட்டம் நடத்தி வருகின்றனர். அந்த காட்சிகளை நேரலையில் பார்க்கலாம். சென்னை பாரிமுனையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்தவர்கள் தமிழகத்திற்கு நீட் தேர்வில் இருந்து விலக்களிக்க வேண்டும் என்று கோரி போராட்டம் நடத்தி வருகின்றனர். அந்த காட்சிகளை நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் பல்வேறு அமைப்புகளையும் பல்வேறு கட்சிகளையும் சேர்ந்தவர்கள் நீட் தேர்வில் இருந்து தமிழகத்திற்கு விலக்களிக்க வேண்டும் என்று மாநில அரசையும் மத்திய அரசையும் வலியுறுத்தி வருகின்றனர். மாநில அரசும் தமிழகத்திற்கு நீட் தேர்வில் இருந்து விலக்களிக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பல்வேறு சமயங்களில் தங்களது கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் நீட் தேர்வு முடிவு காரணமாக மருத்துவ கலந்தாய்வும் தள்ளிப்போய் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் நீட் தேர்வில் இருந்து தமிழகத்திற்கு விலக்களிக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். நீட் தேர்வில் இருந்து தமிழகத்திற்கு விலக்களிக்க வலியுறுத்தி சென்னை பாரிமுனை பகுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். அக்கட்சியின் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் உள்ளிட்டோர் இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருக்கின்றனர். களத்தில் நமது செய்தியாளர் ரகுவரன் இருக்கிறார். அவருடன் கேட்கலாம். ரகுவரன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் போராட்டம் நடத்தி வரும் காட்சிகளை நேரலையில பார்க்கிறோம். எவ்வளவு பேர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க? தலைவர்கள் யார் யாரெல்லாம் வந்திருக்கிறாங்க? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக நீட் தேர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த போராட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்டோர் அந்த கட்சியை சார்ந்தவர்கள் தற்போது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க. சென்னை பாரிமுனையில் இருக்கக்கூடிய பூக்கடை காவல் நிலையத்துக்கு அருகேயே பிஎஸ்என்எல் ஆபீஸ் முக்கியமான பகுதியாக இந்த பகுதி பார்க்கப்படுகிறது. பேருந்து நிலையம், உயர்நீதிமன்றம் என்று பிரதான சாலைகள் அனைத்துமே இருக்கக்கூடிய பகுதியில் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்டோர் பேரணியாகவும் சாலையில் அமர்ந்தும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதில் அந்த இந்த கட்சியினுடைய மாநில தலைவர் ஜி ராமகிருஷ்ணன் அவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். சாலையிலே 500க்கும் மேற்பட்டோர் அமர்ந்திருப்பதன் காரணமாக முக்கிய பிரதான சாலை அனைத்துமே முடங்கி இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பவர்களுடன் காவல்துறையினர் தற்போது பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தாலும் சாலையில் இரு வழிகளிலுமே போராட்டக்காரர்கள் பேரணியாகவும் அமர்ந்து தொடர்ந்து இவர்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்துக் கொண்டு கொண்டிருக்கிறார்கள். கடந்த காலத்தில் 80% தமிழகத்திற்கு ஒதுக்கீடு இருந்தது. தற்போது 50% மட்டுமே என்று நீட் மத்திய சட்டம் கொண்டு வந்திருக்கிறது. இந்த 2 மசோதாக்களுக்கு மத்திய அரசாங்கம் ஒப்புதல் பெறுவதற்கு மாநில அரசாங்கம் கேடுகட்ட மாநில அரசாங்கம் ஒப்புதலுக்கு முயற்சிக்கவில்லை. நடைபெற்ற குடியரசுத் தேர்தலில் பிஜேபி வேட்பாளருக்கு வாக்களிப்பதற்காக ஓடோடி சென்ற ஆளுங்கட்சி அந்த 3 கோஷ்டிகளும் பிஜேபியை தட்டி கேட்பதற்கு வலியுறுத்துவதற்கு அவர்கள் திராணி கிடையாது. மத்திய அரசு ஒப்புதல் அளித்தால்தான் குடியரசு ஒப்புதல் அளிப்பார். மத்திய அரசு ஒப்புதல் அளிக்கவில்லை, குடியரசு ஒப்புதல் அளிக்கவில்லை. மத்திய அரசாங்கத்தில் ஒப்புதல் பெறுவதற்கு வலியுறுத்துவதற்காக கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக இந்த போராட்டத்தினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகளாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் என்ன செய்ய போறாங்க? ஏதாவது கோரிக்கை மனுவை முதல்வரிடம் அளிக்குமாறு ஏதாவது முடிவெடுத்திருக்கிறாங்களா? அதாவது இவர்களுடைய கோரிக்கை என்னவென்றால் நீட்டில் இருந்து தமிழகத்திற்கு விலக்கு அளிக்க வேண்டும் என்பது மட்டும்தான். தமிழகத்தினுடைய பெரும்பாலான கட்சிகள் நேற்று திமுக மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. இதற்கு முன்பாக முதல்வர் பிரதமரை நேரில் சந்தித்து அவர் கோரிக்கை மனுவை கொடுத்திருந்தார். அனைத்து அமைச்சர்களும் சென்று பிரதமரை மற்றும் முக்கிய மத்திய அமைச்சர்களையும் சந்தித்திருக்கிறார்கள். தொடர்ந்து தமிழகத்தில் நீட்டுக்கு எதிராக ஒவ்வொரு கட்சியும் தங்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில்தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறது. தொடர்ந்து
தமிழகத்தை வஞ்சிக்கும் போக்கில் மத்திய அரசும் மாநில அரசும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. மத்திய அரசுக்கு மாநில அரசு முறையான அழுத்தம் கொடுத்து நீட்டிலிருந்து விலக்கு பெற்றுத் தர வேண்டும். ரகுவரன், நீங்க இணைப்பிலே இருங்க. தற்போது போராட்ட களத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் பேசியதை பார்க்கலாம். நீட் தேர்வு அமலாகிற போது தமிழகத்தில் மாநில பாடத்திட்டத்தில் படித்த மாணவர்களுக்கு தமிழகத்தில் உள்ள இருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரிகளில் 5% இடம் மட்டுமே கிடைக்கக்கூடிய அவல நிலைமை உள்ளது. இந்த பின்னணியில் தமிழகத்திற்கு நீட் தேர்வில் விதிவிலக்கு அளிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு சட்டமன்றம் இயற்றிய 2 மசோதாக்கள் மத்திய அரசு கிடப்பிலே போட்டுள்ளது. அந்த 2 மசோதாக்களுக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்து ஜனாதிபதி ஒப்புதலை பெற்று தமிழகத்திற்கு நீட் தேர்விலிருந்து விதிவிலக்கு அளிக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக சென்னை மாநகரத்தில் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் இத்தகைய போராட்டங்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மாநில அரசாங்கத்தை பொறுத்தவரையில் மத்திய அரசாங்கத்தை வலியுறுத்தி தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களுக்கு மத்திய அரசாங்கம் ஒப்புதல் அளிப்பதற்கு மாநில அரசு போதுமான நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை. மத்திய அரசாங்கத்தை வலியுறுத்தி சட்டமன்றம் நிறைவேற்றிய அந்த மசோதாக்களுக்கு ஒப்புதலை பெற்று குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலை பெறுவதற்காக மாநில அரசு முயற்சிக்க வேண்டும். தமிழ்நாடு சட்டமன்றம் இயற்றிய அந்த மசோதாக்களுக்கு மத்திய அரசாங்கம் ஒப்புதல் அளித்து குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக இந்த மகத்தான மறியல் போராட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மத்திய அரசாங்கம் வேடிக்கை பார்க்க கூடாது, மாநில அரசு வேடிக்கை பார்க்க கூடாது. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் மாநில அரசு உருவாக்கிய அரசு மருத்துவக் கல்லூரிகளில் தமிழகத்தை சார்ந்த மாணவர்கள், குறிப்பாக மாநில பாடத்திட்டத்தில் படித்த மாணவர்களுக்கு இடம் இல்லை என்ற மோசமான உருவாகி வருகிறது. தமிழகத்தின் நலனை பாதுகாப்பதற்காக, தமிழகத்து மாணவர்களை பாதுகாப்பதற்காக, தமிழ்நாட்டுடைய மாநில அரசுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக இந்த மறியல் போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. இது மாநில மக்களை பாதிக்கக்கூடிய பிரச்சனையினால், மாநில உரிமைகள் பறிக்கக்கூடிய பிரச்சனையினால் மாநில அரசாங்கம் அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்தி அனைத்து கட்சி பிரிவுகளை அழைத்துச் சென்று பிரதமரை சந்திப்பதோடு நீட் தேர்வு முறையால் மாணவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுவதாகவும் அதனால் தமிழகத்திற்கு நீட் தேர்வில் இருந்து விலக்களிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி சென்னை பாரிமுனையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்தோர் 500க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்ட 500க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்து கொண்டு செல்கின்ற காட்சிகளை நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.